பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you orphans, I will come to you. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாங்களாம். கணவன், மனைவி, 3 பெண் குழந்தைகள் இருந்தாங்களாம். அப்போ நல்லபடியாக அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த குடும்பத்துல அந்த கணவனும் மனைவியும் அவங்க சேர்ந்து ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி போகிற அந்த நேரத்துல திடீரென்று ஒரு விபத்துக்குள்ளாகி அவங்க மரித்து போயிட்டாங்களாம். அப்போ அந்த 3 பெண் பிள்ளைங்களும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய தாய் தந்தை அவங்க மரித்து போயிட்டாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் உதவி செய்யணும். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை கைவிட்டாங்க. நாங்க இனி அடுத்த வேலைக்கு நாங்க என்ன செய்யணும்னு கூட எங்களுக்கு தெரியல. அடுத்த படிப்பு காரியங்கள்லாம் இருக்குது, எப்படி இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படும் சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களாம். அப்போ ஆண்டவருடைய கிருபை அந்த பிள்ளைங்க மேல ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவர் கிருபையாக அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு, அடுத்து திருமண காரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்க, அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நேர்த்தியாக சரியான உதவிகளை கர்த்தர் செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுத்தாங்களாம். கர்த்தர் ஒவ்வொருத்தங்களையும் நியமித்தாராம். இப்படி இவங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நியமித்து கர்த்தர் அந்த பிள்ளைங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து நேர்த்தியாக கர்த்தர் அந்த குடும்பத்தை வழி நடத்தினாராம். இன்னைக்கு அந்த 3 பெண் குழந்தைங்களும் அவங்க திருமணமாகி நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு நாளும் அந்த பிள்ளைங்களை கைவிடவே இல்லையா. இன்றைக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டேன், ஒரு நாளும் உங்களை நான் கைவிட மாட்டேன். நீங்க தனித்து போய் இருக்கிறீங்க, நான் தனிமையில இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய, எனக்கு புரிந்து கொள்ள, எனக்கு ஒரு விஷயங்களும் கற்றுக் கொடுக்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க. நான் உனக்கு இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். நீங்க தனியாக இருக்கிற ஆள் இல்ல, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க கர்த்தரோட இருக்கிற பிள்ளைங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துவார். அவரே எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவரே உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே உதவிகளை செய்யுங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீங்க நம்பினவங்களாம் உங்களை கைவிட்டு போயிட்டாங்களேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோட கூட இருந்து உங்களை நிச்சயமாக அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.